Hi all, welcome to Shades and Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி crispy ரவா தோசை. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல நான் 1 கப் ரவை ஆட் பண்றேன். 1 கப் மைதா. அப்புறம் 1 கப் அரிசி மாவு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்றேன். நீங்க முழு மிளகும் சேர்த்துக்கலாம் இல்ல அதை கிரஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் அதுவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி நான் 3 கப் மாவு எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு நான் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம நார்மல் தோசை மாவு பதத்தை விட ரவா தோசைக்கு கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்தால் தாங்க தோசை ஊற்றுறதுக்கும் நல்லா வரும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், தண்ணி கம்மியாகவும் சேர்த்துற வேண்டாம். பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். பாருங்கள் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போது தோசை ஊற்றிடலாம். பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக வருது. ஸோ நம்ம நார்மல் தோசை விட ரவா தோசை கொஞ்சம் டைம் எடுக்குங்க வேகிறதுக்கு. ஸோ நம்ம கிறிஸ்பி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன். நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றக்கூடாதுங்க, ரவா தோசை இந்த மாதிரி தான் ஊற்றணும். ஸோ இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேட்ஸ் அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.